ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு லிக்விட் தண்ணி ஊற்றுறேங்க செடிங்களுக்கு. அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இயர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி 20 நாள் புளிக்க வச்சிருங்க. நல்லா புளிக்க வச்சு ஒவ்வொரு ஜக்கு கொடுக்கணுங்க. இதில் என்னென்ன நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேங்க, கேளுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செடி வளர்ச்சியும் நல்லா இருக்குதுங்க, காயும் நல்லா விடுது. அதாவது பழச்செடிக்கும் சரிங்க, பூ நிற்கல அப்படின்றதுக்கும் சரிங்க. அதாவது அதனுடைய ரகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காய் பூ எல்லாமே நிற்கிதுங்க. ரகம் சரியில்லைன்னா என்ன ஊற்றினாலுமே எதுவுமே அது அதாவது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிங்க. அதனுடைய தாயினுடைய இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த லிக்விட் தண்ணி கண்டிப்பாக சூப்பராக வேலை செய்யுதுங்க. அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி, பருப்பு கழுவுற தண்ணி, மாவு புளிச்ச மாவு, மோர், தயிர், வெங்காய சரகு ஒரு பெரிய கைப்பிடிங்க, பூண்டு சரகு ஒரு பெரிய கைப்பிடிங்க, எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வாழைப்பழத்தோல் எல்லாம் போடணுங்க. மீன் கலவர தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கலவர தண்ணி தாங்க ஊற்றணும். பாருங்கள், தோல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கலவர தண்ணி நல்லா ஊற்றிக்கிங்க. வெங்காய சரக்கும் பாரு இருக்குதுங்க. சிக்கன் கலவர தண்ணி, மட்டன் கலவர தண்ணி கூட ஃபஸ்ட்டு கலவர தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சில கமெண்ட் வந்திருந்ததுங்க, நீங்கள் செடிங்களை எப்படி பராமரிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க. ஏன்னா நான் செடிங்களை இப்படி தாங்க பராமரிக்கிறேன். இந்த லிக்விட் தண்ணி மட்டும்தான் என்னுடைய செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பெரிதுமே உதவி பண்ணுதுன்னு சொல்லலாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் எப்படி பயன்படுத்துகிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள். செடிங்க ஈரமாக இருந்தால் தண்ணி கொடுக்க வேண்டாங்க. செடிக்கு நல்லா காய விட்டு தாங்க இந்த லிக்விட் தண்ணியை கொடுக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு நாளுக்கு இப்போ நீங்கள் நாளைக்கு லிக்விட் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செடிங்களை லைட்டாக கிளறி விடுங்க. நல்லா மண் காயட்டும். காஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட்டு பார்க்க முடியுங்க. அந்த மண் அவ்வளோ சாஃப்டாகிடுங்க. அந்த மண்புழு உற்பத்தி ஆகிறதுக்கு அதுவுமே நம்மளுக்கு வந்து பெருசும் உதவி பண்ணுதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அதனுடைய பிடிச்சது அப்படின்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. செடிங்களுக்கு செடியை காட்டுறேங்க. தண்ணி ரொப்புற வரைக்கும் உங்களுக்கு அப்படியே செடியை நான் வந்து கவர் பண்ணுறேங்க. இன்னுமே பாருங்கள், பூ பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு பூ வரணும், உதிர்வு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னீங்கன்னா இந்த லிக்விட் தண்ணி கண்டிப்பாக பயன்படுத்த எனக்கு இதுதாங்க பெருசாக உதவி பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நான் வேறு எதுவுமே மாடித்தோட்டத்துக்கு பயன்படுத்துறது கிடையாதுங்க. நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தாங்க மாடித்தோட்டத்தை நான் வளர்த்துறதே. அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டையர் கொடுத்ததுக்கும் இந்த லிக்விட் தண்ணி, தேங்காய் புண்ணாக்கு எல்லாமே யூஸ் பண்ண ரிசல்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. செடியும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பாருங்கள். லாங் பீன்ஸ் காயெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலே இந்த தண்ணி நீங்கள் பயன்படுத்தணுங்க. நல்லா ஒரு 20 நாள் நல்லா புளிக்க விட்ருங்க. புளிச்ச பின்னாடி உங்களுக்கு அந்த தண்ணி கையில் ஊற்ற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ப்ளவுஸ் போட்டுக்குங்க. ப்ளவுஸ் போட்டுன்னு இந்த மாதிரி ஒரு 10 லிட்டர் அளவுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவில் நீங்கள் வந்து கலந்து ஊற்றும் போது உங்களுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. மண்கலவைக்கு வந்து நம்ம ஆட்டை கொடுத்து கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணோம்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க. மாடி தோட்டத்தை வளர்க்குறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. செடியை பராமரிக்கிறது எப்படின்றத கேட்ட கேள்விங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துருக்குறேங்க. நல்லா பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் கார்டனும் இதே மாதிரி உங்களால் வளர்க்க முடியுங்க. இது அது மாதிரி இப்போ விதையும் பார்த்தீங்கன்னா ஆடிப்படத்துக்கு என்னென்ன விதை இப்போ போட போகிறீங்களோ எல்லாமே ஸ்டாக் இருக்குதுங்க. இருக்கும்போது வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. கேட்லாக்கில் எவ்வளோ விதை, எவ்வளோ ரேட்டு எல்லாமே உங்களுக்கு விவரமாக கொடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். சூப்பராக பாருங்கள், பூ பாருங்கள் என்ன அருமையாக டமட்டாவரை பாருங்கள் பூ. மாடித்தோட்டம் வளர்க்குறது உண்மையிலே ஈஸியான வேலை தாங்க. நம்ம ஆர்வத்தோடையும் செய்யணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம சலுப்பு வரக்கூடாதுங்க. மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதுல பார்த்திங்கன்னா சலுப்பு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா செடிங்க வந்து நம்மளை நம்பி இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே டைமுக்கு பார்த்து கரெக்டாக கொடுத்துடணுங்க. இல்லைன்னா வாடிட்டு நாம் தண்ணி கொடுத்தோம்னா அதில் இருக்கிற பூ பிஞ்சு நிற்காதுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் கூட கொடுத்துருந்தீங்க, எனது வந்து அத்திப்பழ பிஞ்சு வெதும்பி கீழே விழுந்துருதுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குமே இது தாங்க நான் சொல்கிறேன். தண்ணி மட்டும் அத்திப்பழச்செடிக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா போதுமானதுங்க. அத்திப்பழத்துக்கு ரொம்ப தண்ணி கொடுக்காதீங்க. அது தண்ணி அதிகமாக இழுக்காதுங்க அத்திப்பழச்செடி. அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்க உங்களுக்கு அந்த வேறு அழுகல் பிரச்சனை வந்து அந்த அத்திப்பழம் வந்து உங்களுக்கு அழுகி தாங்க கீழே விழுந்துடும். அதனால் அத்திப்பழம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதுமானதுங்க. நல்லா வெயிலில் இருக்குதுங்க, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா வேணால் வாரத்தில் 2 டைம் கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நான் அப்படி தாங்க கொடுத்துட்டு வரேன். நான் அப்படி தான் என்னுடைய அத்திப்பழச்செடியை 3 செடியுமே அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேங்க. மீறினா 1 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, ரொம்ப கொடுக்க வேண்டாங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க. இப்போ ஒரு 20 லிட்டர் பைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்துன்னு வந்தீங்கன்னா கூட போதுமானதுங்க. ரொம்ப கொடுக்க வேண்டான்றாங்க.
நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சி தாங்க எடுக்கிறேன். நிறைய முளைப்புத்தன்னுக்கு சூப்பராக இருக்குங்க. என்ன ஒன்று நீங்கள் அதை கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூச்சியும் எறும்பும் வராத பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நான் எறும்புக்குமே அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு நான் என்னுடைய பயன் சேனலில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோவும் கொடுக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. வாங்க இப்போ தண்ணி ஊற்றலாம். விதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஏன்னா நிறைய ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் வருதுங்க. அதுக்கு வேண்டி இந்த முடிவுங்க நான் எடுத்திருக்கேன். வேணுன்றவங்க அந்த சேனலுடைய லிங்க் இதில் கொடுக்குறேங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே கொடுக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. ஒவ்வொரு முகு தேவையிலையும் பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 வருதுங்க. அந்த அளவுக்கு விதை சூப்பராக இருக்குது பாருங்க. திறச்சியா நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா வெள்ளை வெள்ளையா வெளியேன்னு இருக்குது பாருங்க. வாங்க தண்ணி ஊற்றலாம். எல்லாத்து மிளகா நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பூ எடுக்குதுங்க. இப்படி தாங்க நல்லா தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த லிக்விட் தண்ணி ஊற்றுனதோட அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே இது பண்ணிடக்கூடாதுங்க. நல்லா தண்ணியோட ஒரு 10 தடவையாவது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜக்கை கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்குள்ளே போட்டு போட்டு விடுங்க. அந்த விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதை அப்படியே மண்ணுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விடலாங்க. இந்த மாதிரி பூ உதிர்வு பிரச்சனை இல்லாத இதெல்லாம் இலை அவரைக்காங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குது பாருங்க. காய் பாருங்க கொத்தா இப்படி வைக்கிது பாருங்க. வாங்க தண்ணி ஊற்றலாம். வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் உண்மையிலேயே உங்களுடைய சப்போர்ட்டு வேறு லெவல் தாங்க சொல்லணும். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னு கேட்டாலும் கமெண்ட்ஸில் பதில் சொல்கிறீங்க. அந்த விதம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 1.5 ஜக்கு அளவாக கொடுங்க, போதுமானதுங்க. இது வந்து கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பவுடர் அப்பப்போ லைட்டாக தூவி தாங்க விடணும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துருங்க. அந்த எறும்புக்கு வேண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி பவுட்ரு மேலே லைட்டாக தூவி விட்ருக்குறேங்க. அதனால தான் அந்த செடி மேலே வந்து உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக பவுட்ரு ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. அந்த பவுட்ரு இருந்துச்சுன்னா சொத்துலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, எறும்பும் வராதுங்க. அதுக்கு வேண்டி இந்த ஐடியாங்க. பேபி பார்பில்லான்னு இதுக்கு பேருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். புது வகையான கத்திரிக்காய்ங்க நம்மளுடைய மாடி தோட்டத்தில். அடுத்த விட்டு நம்மளுடைய மாடி தோட்டத்தில் புதிய ரகங்க இதெல்லாம். இந்த கத்திரியும் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ நான் வானம் பார்த்த மிளகாய், செரி டொமேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விதை போட்டது பார்த்தீங்கன்னா இப்போ முளைச்சிருச்சுங்க. அதையும் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணி காட்டுறேங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. இதுவுமே பாருங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க. பேபி பார்பில்லா மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வாளுங்க, நீளங்க. இது நீளமாக வருங்க அந்த கத்திரிக்காய். ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு விதமாக வச்சுங்க இந்த முறை. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செடி இருக்குதுங்க. 2 செடியும் ஒரே செடியா இல்லை வெவ்வேறு கலரான்றது காய் வைக்கும் போது தாங்க எனக்கே தெரியும். இளம் பேட்ச் பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. இது குத்தவரையா இல்லை கொடியவரையான்னு கொடியவரையாக தான் இருக்கும் அப்படிங்கிறலாம். எனக்கு குத்தவரையும் நான் வந்து இந்த செடியில் போடலைங்க, கொடியவரை தான் போட்டேன். சொத்தை உரியுங்க, அதனால நான் பிடிங்கிட்டேங்க. சூப்பராக நெய்மிளகாய் செடி பாருங்க வளர்ந்து வருது பாருங்க. கொடி பீன்ஸும் சூப்பராக வளருது பாருங்க. லாங் பீன்ஸு, கொடி பீன்ஸு, கோழி குத்தவரை பாருங்க என்ன அழகாக வளர்ந்து வருது. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இந்த கார்டன் அப்டேட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க. கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால உங்களுக்கு இந்த லிக்விட் தண்ணி ஊற்றினே உங்களுக்கு கார்டனிங் காட்டுறேங்க. லிக்விட் தண்ணி தாங்க இதுக்கு வந்து நான் பயன்படுத்துறது. இந்த லிக்விட் தண்ணி என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டி இந்த வீடியோங்க. சூப்பராக பாருங்க லைப்ரரி தக்காளி எப்படி வச்சு பழுத்து போயிருக்குது பாருங்க. பெரிய அறுவடை ஒன்று பண்ணி வச்சுருக்குறேங்க. அது உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் அறுவடை வீடியோ கொடுக்குறேங்க. லைப்ரரி தக்காளி ஒரு பெரிய அறுவடைன்னு சொல்லலாங்க, அந்த அளவுக்கு வச்சுருக்குதுங்க. கொடி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. செக்கப்பு வெண்டை பாருங்கள் விதைக்கி விட்டுருக்குங்க. விதைக்குன்னு விட்டோம்னா கொஞ்சம் காய் எதிர்பார்க்க முடியறது இல்லைங்க. இல்லை விதைக்கு நம்ம விடும்போது அப்படியே படுத்துக்குதுங்க போயிட்டு. சரி காய் வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் இப்போ வந்து என்ன பண்ணுறது, விதை தான் நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால விதை தாங்க இப்போ நான் அதிகமாக ரெடி பண்ணுறோம்.
பொடலங்காய் பாருங்க சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. எல்லா காயுமே பரவாயில்லைங்க இந்த முறை. எதையுமே என்னால் குறை சொல்ல முடியலைங்க. பீக்கங்காவும் பாருங்க. இல்லை அதோட பண்ணணுங்க. இது விதைக்கி விட்டுருக்குறேங்க. இந்த ரகம் வந்து வேற ரகங்க. பீக்கங்காயில பார்த்தீங்கன்னா மெழுகு பீக்கங்கன்னு சொல்லுவாங்க இதை. அந்த ரகங்க. அதனால சரி அந்த ரகமும் நம்ம விதைக்கி விட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு விதைக்கி விட்டுருக்குறேங்க. மலேசியா நீட்ட கோக்காவும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் போடலான்ட்டு இருக்கிறோங்க. ஏன்னா நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க. அதனால பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா பெருசாக இருக்குதுங்க. அதனால இதை வந்து நம்ம அழகாக கட் பண்ணி நம்ம வந்து கட்டிங்ஸ் போடலான்ட்டு இருக்கிறோங்க இந்த முறை. பாருங்க கொடி தட்டைக்காய் பாருங்க எப்படி வச்சிருக்கு. விதைக்கி விட்டுருக்குறேங்க. வாங்க கோவக்காய் பறிக்கலாம். அதாவது வீடியோக்கு எனர்ஜிங்க இது. வீடியோ பேசுறதுக்கு எனர்ஜி. நல்லா நீட்டாக கோவக்காய். கசடே இல்லாத இருக்கிறதுக்கு எனக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இது. இது அறுவடை பண்ணும்போது தான் இப்போ பறிக்கலான்னு இருந்தேங்க. சரி இப்போ காய் பார்த்தா கொஞ்சம் பெருசான மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால சரி பறிச்சிடலாம். போதும் தேவைக்கிற அளவுக்கு பறிச்சுக்கிறதுங்க. ஏன்னா பறிச்சியும் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு கொஞ்சம் பெருசாகவே பறித்து பறித்து சாப்பிட்டுக்கலான்னு அப்படி அப்படியே விட்டுருவோங்க. இங்கே கூட பாருங்க இருக்கு. பெருசாக பறித்து நம்ம சாப்பிடும்போது அது பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அதனால பெருசாக பறிச்சுக்கலான்னு விட்டுட்டுங்க. சூப்பரான மலேசியா நீட்ட கோவக்காய். பருப்புல அவரையும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. விதை ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. பாருங்க காய் எப்படி இருக்கு. கலர் தாங்க இதில் உண்மையிலேயே டாப். பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கில் வச்சு விட்டுங்க. இது பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 25க்கு 9ங்க அகலம், நீளம் 25க்கு 9ங்க. அதாவது இதனுடைய இது 9ங்க, அகலம் 25ங்க. இது போதுமான பேக்குங்க இதுக்கு. நல்லா வளருது பாருங்க. பொதன்னு பீன்ஸ் பாருங்க. பிடிங்கி நடக்க இடம் இல்லாததுனால விட்டுட்டுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கத்தி நாற்று பாருங்க என்ன அழகாக முளைச்சிருக்கு. இப்போ நாற்றுமே நான் வந்து டெலிவரி பண்ணுறேங்க. நாற்று வேணுன்றவங்க கூட நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாங்க. கத்தி நாற்று வேணுன்றவங்களும் ஆர்டர் போடலாங்க. ஏன்னா இது வந்து பிளாக் பியூட்டி, இத்தாலியன் பிளாக் பியூட்டிலே வால் இது மாதிரி விதை தாங்க காய வச்சேன். பாருங்க நெய் மிளகாய் பாருங்க. எங்கெங்கே விதை உழுது அப்படியே முளைச்சிக்குதுங்க. கத்தி நாற்று அவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. பாருங்க பச்சை அவரையும் பார்த்தீங்கன்னா உத்தவரை விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கொட்டையே கலராக இருக்குதுங்க இந்த பச்சை அவரையில். அதாவது ரெட் கலர் வருதுங்க, பிங்க் கலர் காட்டுறேன் இருங்க. பாருங்க கலரே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக அழகாக இருக்குதுங்க. எனக்கு விதை ரொம்ப பிடிச்சிருங்க. பாருங்க நல்லா காஞ்சிச்சு பாருங்க. இது அப்படியே செடிக்கே போட்டுடலாங்க. இங்கே பாருங்க கலராக எப்படி இருக்குது பாருங்க. கலர் அவ்வளோ ஒரு டார்க்குங்க இது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருங்க. அதனால தான் உங்ககிட்ட இதை காட்டுறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர். குத்தாவரைங்க இது. இந்த சீசனுக்கு நீங்கள் குத்தாவரை ட்ரை பண்ணலாங்க. வெள்ளை நீட்ட கத்திரி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. இதுவுமே இளம் பேச்சு தாங்க. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வேஸ்டேஜில் வெங்காயம் போட்டதில் அழகாக வெங்காயத்தால் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. கட் பண்ணி பிரியாணிக்கு தாங்க போடலான்ட்டு வச்சுருக்கேன். சூப்பராக வளருது பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க காய் பீக்குங்க பாருங்க. பொடலங்காவும் பாருங்க. பொடலங்காவும் சூப்பராக போட்டுட்டு வருதுங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு அப்படியே கார்டனிங் காட்டலான்னு காட்டுறேங்க. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகலாம். தளைஞ்சு பூ எடுத்து நல்லா மறுபடியும் காய் வைக்குதுங்க. பையனுடைய சேனலில் வீடியோ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிங்க. 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுங்க. பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு அது உண்மையிலே ஒரு தெரியாத விஷயத்த கற்றுக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை பீக்கங்காய் கொடியெலாம் பார்த்தீங்கன்னா கொடியை பிடிக்கிறதுக்கு ஏற்ற கொடியை கட்டி விட்றேங்க. அதை உங்களுக்கு காட்ட போகிறேங்க பாருங்கள். வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்கள். பாய்.